3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். கடந்த 80 நாட்களாக ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள். இது எங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? காசாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது காசாவிற்கு பல்வேறு நாடுகள் உணவுகளையும் மற்ற அடிப்படை தேவைகளையும் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதன் மூலமாக கடந்த 80 நாட்களாக ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இப்போது நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 வயது பெண் குழந்தை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா 2 கையிலையுமே தண்ணி எடுத்துகிட்டு வர்ற ஒரு வீடியோ இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. அவள் டெய்லி பல மாதங்களாக இதை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தகப்பனாருக்கும் தாய்க்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய இளைய சகோதரர்களுக்குமாக டெய்லி பல கிலோமீட்டர் தூரம் போயிட்டு கையில் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஜனாவினுடைய வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் எவ்வளோ பெரிய காட்டுமிராண்டித்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பொறுத்தது போதும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் வர துவங்கியிருக்கின்றன. அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை அமைப்பு இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப மனிதாபிமானமற்ற செயல், அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் எல்லா நாடுகளும் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு இந்த இஸ்ரேலுக்கு ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை கொடுத்து உதவி கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள், இப்போ பிரிட்டன் ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் இனிமேலாம் நாங்கள் எதுவும் கொடுக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக இதை தொடர்ந்து கொண்டிருந்தார் குழந்தைகளை திட்டமிட்டு இல்லாமலாக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் இவர்களின் மீது பொருளாதார தடை விதிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, கனடாவும் களத்திற்கு வந்திருக்கிறது. கனடாவும் என்ன சொல்லுது அப்படின்னா, இது இந்த நூற்றாண்டு காணாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அநியாயம், இதை தொடர்ந்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்முடைய இந்திய நாடு பாகிஸ்தானில் ஒரு தாக்குதல் நடத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழித்திருக்கிறார்கள். ஒரு அப்பாவி மக்கள் கூட கொல்லப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்தியா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய ஃபாசிஸ்ட் மனோபாவம் கொண்ட நெதன்யாகு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை இருக்கக்கூடிய நாடு இன்றைக்கு காசாவில் என்ன செஞ்சிட்ருக்காங்க? திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள், பெண்கள் அழிக்கப்படுகிறார்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வாழ்வாதாரங்கள் இவை திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவலின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் காசாவில் மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் 5ல் ஒருத்தர் மிகப்பெரிய பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், பட்டினி போட்டு பெரிய ஆயுதங்கள் போட்டு மட்டுமல்ல மக்களை கொலை செய்யலாம் அப்படிங்கிறது. இஸ்ரேல் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சாப்பாடு கொடுக்காம குடி தண்ணீர் கொடுக்காம கூட மக்களை கொல்ல முடியும், இதை பாடுறா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எவன்டா என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக நாடுகளில் பெரும்பாலான உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறார்கள். ட்ரம்ப் கூட நீங்கள் அவர் பதவியேற்றதற்கு பிறகு இப்போது சமீபத்தில் கூட கத்தாரிலலாம் போயிருந்தார், அரபு நாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சார். ஆனால் இஸ்ரேல் கூட அவர் பழையது மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. சமீபத்தில் கூட நமக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா விரைவில் அறிவிக்கக்கூடும், பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் கூட வந்துட்டுருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நூற்றாண்டில் இதுவரையில் நாம் சந்திக்காத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நாம் இதை எதிர்க்காத ஒவ்வொரு மனிதனும் குற்றவாளிகள் தான். நீங்கள் பாருங்களேன், குழந்தைகள் நல்லா பாருங்கள், குழந்தைகளை திட்டமிட்டு குறிவைத்து கொலை செய்யக்கூடிய கும்பலாக இஸ்ரேலிய சமூகம் மாறி இருக்கிறது, இஸ்ரேலிய மக்கள் மாறி இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம இஸ்ரேலிய மக்களை இந்த நேரத்தில் குற்றவாளி கூண்டில் ஏற்றதான் வேணும். ஏன்னா இவ்வளவு பெரிய அளவில் ஒரு அநீதி நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நெதன்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இதற்கு முன்னால் வெடித்திருக்க வேண்டாமா? களத்தில் இறங்கி இருக்க வேண்டாமா? போரால் ஏதாவது ஒரு சிறு நன்மை உண்டா? ஏதாவது ஒரு நன்மை உண்டா? இன்னொன்று நான் கேட்குறேங்க, எவ்வளோ பெரிய கோழைகளாக இருக்கிறாருங்க இஸ்ரேல். நான் நினைக்கிறேன், ஹமாஸ் அப்படிங்கிறதுக்கு சொந்தமாக ஒரு
பாலஸ்தீனத்தில் இருக்க காசா என்று சொல்லக்கூடிய பகுதி, அங்கே அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்காக ஹமாஸ் களத்தில் நிற்கிறது. இப்போ நான் நினைக்கிறேன், அந்த நாட்டிற்கென்று சொந்தமாக ஒரு இராணுவம் கூட இல்லாத ஒரு நாடு, அவ்வளோ ஒரு சாதாரணமான நாடு. ஆனால் ஏறத்தாழ ஒரு 1.5 வருடங்களாக போர் செய்து கொண்டே இருக்கிறான். எவ்வளோ வெட்கம் கெட்ட செயல் பாருங்கள், எவ்வளோ கோழைகள் அப்படிங்கிறது பாருங்கள் இல்லையா? உனக்கு சரிசமமான ஒருத்தண்ட நீ போரிடுற, உனக்கு ஒரு அநீதி கிடச்சிருச்சு, இல்லை உனக்கு எதுக்கு ஒரு விஷயத்துக்காக நீ போராடுறன்னா கூட அது நியாயம். ஆனால் ஒரு நாட்டு மக்கள் தங்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்கான உரிமை சார்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மீது இதை காரணம் காட்டி அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் பெண்களையும் வயோதிகர்களையும் எல்லாரையும் இல்லாமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலையும், இஸ்ரேலினுடைய தற்போதைய அதிகாரமாக வர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெதன்யாகு காலம் இருக்கும் வரை மனித சமூகம் மன்னிக்காது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பதைப்பதைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஏன்னா பிள்ளைகள் பாருங்களேன், 80 நாட்களாக சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தண்ணி மட்டும் குடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்களேன் நீங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்குன்னா நம்ம அனுமதிப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். உலகத்தில் எங்கே வேணால் நடக்கட்டுங்க, ஒரு குழந்தை அதற்கு கிடைக்க வேண்டிய உணவை கிடைக்காமல் செஞ்சு அந்த குழந்தையை படுகொலை செய்வதற்கு ஒரு குரூப் திட்டம் போடுது அப்படின்னா நாம் எல்லாம் வேடிக்கை பார்ப்போமா? அப்போ உலக நாடுகள் இவ்வளவு நாள் அமைதி காத்ததே ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா? இன்றைக்கு அவர்கள் களத்தில் வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார தடை விதிக்க போகிறோம், ஆயுதம் கொடுக்க போகிறதில்ல, மொத்தத்தில் இஸ்ரேலை இது பண்ண போகிறோம், தனிமைப்படுத்த போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எத்தனை குழந்தைகள் இவங்க சொல்லி ஒரு முடிவெடுத்து இஸ்ரேல் அதற்கு பணிந்து மண்டியிட்டு அதுக்குள்ளே எத்தனை குழந்தைகள் நமக்கு தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அங்கே நிம்மதியாக இருக்க முடியுது. ஆனாலும் ஒன்று, இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளவு பெரிய தாக்குதல்களையும் இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தும் போது கூட அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற மறுக்கிறார்கள். இது எங்கள் மண். கடைசி காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மகனையும் நீ கொலை செய்யும் வரை நாங்கள் இங்கிருந்து இதற்காக போராடி கொண்டிருப்போம் என்று அந்த மக்கள் துணிந்து களத்தில் நிற்கிறார்கள். எந்த ஆயுதத்தாலும் மக்கள் போராட்டங்களை நசுக்கிவிட முடியாது. எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கத்தாலும் எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தவர்களாலும் மக்கள் முன்னால் இறுதியில் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் உலக வரலாறு. இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு நாள் மண்டியிடத்தான் போகிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.